கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை ஆதரித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கள்ளக்குறிச்சி தொகுதியை தனி மாவட்டமாக அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எல்.கே. சுதீஷை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். அருமையான வேட்பாளர், மிகச்சிறந்த வேட்பாளர். இங்கே வெங்கடேசன் சொன்ன மாதிரி இந்த தொகுதியிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த நலத்திட்டங்களை எல்லாம் இங்கே சொன்னார்கள். அதே போன்று இவரை நீங்கள் எம்பி ஆக்கப் போகிறீர்கள். இந்த தொகுதிக்கும் இந்த பகுதிக்கும் ஒட்டுமொத்த இந்த நாடாளுமன்ற கள்ளக்குறிச்சி தொகுதிக்கும் அற்புதமான காரியங்களை எல்லாம் மிக சிறப்பாக செய்வார் என்று இந்த நேரத்தில் கூட்டணியின் சார்பாக உறுதியளிக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று அறிவித்திருக்கிறார். அவருக்கு, இந்த அரசுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலிலே சுதீஷ் அதிக வாக்கு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து சங்கராபுரத்தில் எல்.கே. சுதீஷை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர், இந்த கூட்டணியின் கோட்டையில் யாராலும் ஓட்டு போட முடியாது என்றார்.